சார்லஸ் கை அடிக்க ஒரு டிப்ஸ் கொடுக்கறதுக்கா? ஒன்றும் இல்லை. இந்த கையை எப்படி எடுத்துக்கோங்க, இந்த கையை எப்படி எடுத்துக்கோங்க, ரெண்டு கையை எப்படி நம்ம நிமித்தாச்சா, இப்படி எடுத்துட்டு, அதாவது இந்த முன்னாடி எல்லாம் பிடிலலாம் சொல்லி தருவாங்கலாம், மாஸ்க் போடுவாங்க, அதே மாதிரி கை அடித்தா போதும். இல்லை ரோட்டில் போய் நின்று இப்படி இப்படி கை அடித்தாலும் காசு கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு எப்படி விருப்பமோ, எப்படியெல்லாம் விருப்பமோ அப்படியெல்லாம் கை அடிச்சுக்கோங்க, காசு நல்லாவே கிடைக்கும். ஜோதி சாப்பிட்டாச்சாக்கா? சாப்பிட்டாச்சு. கோபிநாத் வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய்ப்பா. ஹாய். லைக் டன் அக்கா, தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களே உரையாடியது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, மீண்டும் சந்திப்போம் அண்ணா. சந்தோஷம்னா மிக்க சந்தோஷம். வினோத் ப்ரோ வாங்க. ஹாய் ரோஷினி சொல்லியிருக்கீங்க, வாங்க. சார்லஸ் அம்மா கிட்ட கேளு. லிப்ஸ் செம்மையாக இருக்கா? வேணா லிப்ஸ்டிக்கோட ஷேடு சொல்லவா செல்வம்? உங்களுடைய ஆத்துக்காரிக்கா, இல்லை உங்களுடைய ஸ்டெப்னிக்கா, இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கா, யாருக்காவது வாங்கி கொடுங்க. சதீஷ் கழிச்சு. வாழ்த்துக்கள் பாப்பா. குட் நைட் அஜய் அண்ணா. குட் நைட் வினோத் ப்ரோ. குட் நைட். வரேன் சிஸ்டர். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? குரங்கு குட்டி, நான் சாப்பிட்டு விட்டேன். கண்டிப்பாக வாங்க நம்ம லைவுக்கு. இதோ சாப்பிட்டுட்டு தான் லைவுக்கு வந்திருக்கேன். சகோதரி தம்பி காட்வின் கூட நேற்றைக்கு லைவில் அழகிய பாடல் ஒன்றே பாடினாய், அழகா இருந்தது. அந்த பாடல் இப்பொழுது எனக்கு ஞாபகம் வரவில்லை. காட்வினுக்காக பாடின பாட்டானா? ஐயோ, அந்த பாட்டு என்ன? அது காட்வினை பார்த்ததானே எனக்கு ஞாபகத்திலே வரும். ஆனால் மறந்து போச்சுனால எனக்கும் ஞாபகம் வரும்போது பாடி காமிக்கிறேன். விஜி ஹாய். ஹாய் லப்பா சென்னா. மழைத்துளி போல் மிளரும் விழிகள், மஞ்சள் தங்கும் தோல் பொழிகள், பொட்டு வளையல் சமம். அன்பு தங்கைக்கு ஒரு கவிதை தொகுப்பு. குட் நைட் அண்ணா. குட் நைட் அண்ணா. தமிழிச்சி அண்ணா, மிக்க நன்றி. சூப்பராக இருந்துச்சு பாட்டு. இளங்கோ ஹாய்க்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். செல்வம் தேங்க்யூ. குரங்கு குட்டி ஃபோட்டோ வச்சிருக்கேன்னு. குரங்கு குட்டி வந்து മോഹൻലാലിന്റെ ഫോട്ടോ വച്ചിരിക്കണ. അടാ അപ്പൊ രതീഷ് നിന്നെ പോലെ മോഹൻലാലിന്റെ ആരോ ഫാനാണ്. രതീഷ് ഗോഡ്വിൻ ഹായ് പറയാണ്. மணிமணி ப்ரோ வாங்க அக்கா. என் பாசமான தங்கச்சிமா, சாரிமா என்னால் இன்னைக்கு லைவில் என்னால் தொடர முடியவில்லை, மன்னிக்கவும். அன்புடன் பாசமான. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து சேஃபாக வாங்க, வீட்டுக்கு ரீச் ஆகுங்க, வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவாண்ணா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீத்து கூட துக்கத்தில பார்த்தீனந்த பூங்குயில. அடுத்த லைன் யாராவது தெரிஞ்சிருந்தா அந்த லைனை எழுதுங்க, பாடுறேன். அக்கா உங்கள் கண்ணு அழகா இருக்கு. அப்படிங்களா இலகோ? மிக்க மகிழ்ச்சி. லெப்பாச்சேன்னா உங்களுக்காக தான் இந்த பாட்டு. நான் போக மாட்டேன் தங்கச்சி, கவலைப்படாத. மிக்க சந்தோஷம் லெப்பாச்சேன்னா, மிக்க சந்தோஷம். அன்பக்கா சொல்லுடாப்பா ராக்கி. ஹாய் ஜனார்தன் ப்ரோ வாங்க, இனிய இரவு வணக்கம். வாருங்கள். கிரேசி கிங் அப்படிங்களா? லைக் டன் 54வது லைக் போட்டு நம்ம ஜனார்தன் ப்ரோ வாழ்க. டுடே ஃபுல் ஒர்க். அழகு பாப்பா. சாரி சரி சிஸ்டர், குரங்கு டயர்டாக இருக்கு. ஸோ தூக்கம் வருது சிஸ்டர். குட் நைட் குரங்கு குட்டி. குட் நைட். இனிய இரவு வணக்கம். கோவையிலேருந்து கேஎஸ் ப்ரோ வாங்க. கோவையிலேருந்து கேஎஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? செம்பருத்தி பூவே சொல்லு தேவனினி கண்டோ. செம்பருத்தி பூவே சொல்லு தேவனினை கண்டோ, அம்பலத்தில் இன்னல்லையோ சொன்னகல கோஷம். மதியா ரதீஷ் ஹாய். வேர் ஆர் யூ? இங்கே தான் இருக்கேன் கேஷவன். தம்பி காட்வின், உனக்கு வேலை அதிகமாக இருந்தால் என்னிடத்தில் அண்ணன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். லெப்பாச்சனா நீங்கள் துபாயில் இருக்கீங்க, அவன் இங்கே உட்காந்துருக்கான், எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? காட்வின் சஜி நமஸ்காரம். காட்வின் நமஸ்காரம் பரையான. தங்கச்சிம்மா நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறேன் தங்கச்சிம்மா. என்னாச்சு ஆறுமுகம்னா? ஹாஸ்பிட்டல் என்னாச்சு? யாருக்கு உடம்பு முடியலை? யார் நீங்கள்? கேசவன் அண்ணா. ஆமாம் லெப்பாச்சி ப்ரோ ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம் ராக்கி, அதான் யோசிக்கிறேன் அங்கே இருக்கிற அண்ணா எப்படி ஹெல்ப் பண்ணுவாருன்னு. தங்கச்சி பேட் கமெண்ட் எனக்கு சுத்தமாக காமிக்கவே இல்லை. லெப்பாச்சி அண்ணா இப்போ பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக வரல. இந்த குரங்கு ஈரோடு குரங்கு சிஸ்டர். ஓ குரங்கு, நீ ஈரோட்லேருந்து வந்த குரங்கா? நான் நினச்சேன்